என்னம்மா? தூங்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க. இப்ப என்ன உட்காந்து ஜன்னல் வழியா வேடிக்கை? அங்க யாரு இருக்கா? என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? அது யாரு? அது உனக்கு தெரியாது. எனக்கு தெரியாம எந்த ஃப்ரெண்டு? அதுவா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு. கேர்ள் ஃப்ரெண்டா? ஆ அவளதான் இங்க இருந்து அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கேன். அவளும் தான். பாரு பாரு போயிட்டா. எல்லாம் ஒன்னால. உன்னை யார் இங்க வர சொன்னா? உங்களை யார் முத வேடிக்கை பார்க்க சொன்னா? என்ன யார் சொல்லணும்? நான் சொல்லணும். என்ன நீ சொல்லணுமா? ஆமா, நீங்க வேலை பார்க்கறதா இருந்தாலும் சரி, வேடிக்கை பார்க்கறதா இருந்தாலும் சரி, நான் சொல்லணும். ஓ, நீ சொன்னாதான் நான் எதையும் செய்யணும். ஆமா. ஓகே ஓகே, இப்போ நான் பார்க்கலாமா? யார? யாருன்னு கேட்டா? யாருன்னு சொல்லுடா. உன் கேர்ள் ஃப்ரெண்ட் போயிட்டான்னு சொன்ன. பக்கத்துல நான் தான் இருக்கேன். நீ என்ன கேட்டேனா? உன்னை பாக்குறதுக்கெல்லாம் கேட்க வேண்டியல. ஏன் அது என்ன? உன்னை பார்க்க எதுக்கு கேட்கணும்? என்னங்க? உன்னை பாக்குறதுக்கு எனக்கு லைசென்ஸ் இருக்கு. அதனால யார்ட்டையும் கேட்கணும்னு அவசியம் இல்ல. லைசென்ஸா? ஆமா, நான் கட்டின தாலி. கொன்றுவேன். சரி, இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? வீடெல்லாம் ஒதுங்க வச்சேன். கொஞ்சோண்டு பாத்திரம் இருந்தது, அதை கழுவி வச்சேன். அப்புறம் வீடெல்லாம் சுத்தமா கூட்டி குப்பையெல்லாம் அள்ளிட்டு போய் வெளியே கொட்டி வீடெல்லாம் தண்ணிய போட்டு தொடச்சு விட்டு அப்பப்பா எவ்வளவு வேலை தெரியுமா? கரெக்டா 1 மணி நேரம் உட்காராம வேலை பார்த்திருக்கேன். ஓ, சாதனைதாமா. ஏய், ஏய் உண்மையிலே சாதனைதாமா. இதெல்லாம் பொண்ணுங்களால மட்டும்தான் செய்ய முடியும். பசங்களாலையும் செய்ய முடியும். ஆனா என்ன, கொஞ்சம் சோம்பேறித்தனப்படுவாங்க. அது என்னமோ உண்மைதான். சரி சரி, அத்தை மாமாக்கு ஃபோன் பண்ணீங்களா? இல்லையே. ஏன்? உனக்கு என்ன? எப்போ வருவாங்க? எதுக்குமா அவங்கள எதுக்கு தேடுற? தேடுறேனா? நம்மளாம் மண்டபத்துல 2 மணிக்கு நேரா வந்துட்டோம். சாதனா ராஜு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அத்தை மாமாவும் கூட போயிட்டாங்க. இன்னும் வரல பாருங்க. ஃபோன் பண்ணி கேளுங்க எப்போ வருவாங்கன்னு. வரட்டும் பதறாம, உனக்கு என்ன அவசரம்? வரட்டுமா? என்ன, ஏற்கனவே ஏதாவது லேட் ஆகும் இல்ல இந்த டைம் தான் வருவேன்னு சொன்னாங்களா? இல்லையே, அப்படியெல்லாம் ஒன்னும் சொல்லல. பின்ன என்ன உனக்கு? ஃபோன் பண்ணி கேளு. நீ எதுக்கு இப்ப தேடுற அத சொல்லு. தேடுறேனா? வீட்டுல உள்ள ஆள் வரலாட்டி தேட மாட்டாங்களா? அதுதான் எதுக்கு தேடுறேன்னு கேக்குறேன். இப்படி கேட்டா என்னடா பதில் சொல்ல முடியும்? நீ கடையில இருந்து வர லேட் ஆச்சுன்னா நான் தேடுவேன்ல. அப்ப கேப்பியா எதுக்கு தேடுறேன் ஏன் தேடுறேன்னு? அதை எப்படி கேட்க முடியும்? நீ என்ன தேடுறதுக்கு 1000 காரணம் இருக்கு. 1000 காரணமா? அது என்னடா அது எனக்கே தெரியாம? ஆமா ஆமா, உனக்கு தெரியாம தான் என்ன தேடுவியாக்கும். என்னடா சொல்ற? காணும்னு தேடுறதுக்கெல்லாம் காரணம் இருக்குமா? வீட்டுல உள்ள ஆளுங்க சீக்கிரம் வரணும்னு நினைச்சிட்டு தேடுவோம். நீ என்ன புதுசு புதுசா பேசுற? ஏய், நான் வர லேட் ஆச்சுன்னா நீ என்ன ரொம்ப தேடுவ. ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி என்னங்க எப்போ வருவீங்கன்னு கேப்ப. நெக்ஸ்ட் ஃபோன் பண்ணி என்னடா எப்போ வருவேன்னு கேப்ப. அது கொஞ்சம் லேட் ஆகுமா, அதான். ஓகே ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஃபோன் பண்ணி ஏய் எருமை எங்கடா இருக்க, எப்படா வீட்டுக்கு வந்து தொலைவேன்னு கேப்ப. அது ரொம்ப லேட் ஆயிடுமா, அதான் கொஞ்சம் கடுப்புல. சரி சரி, கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க எனக்கு ஃபோன் பண்ணி எப்படா ஒருவன் என்ன திட்டி திட்டி கேக்குறது எதுக்காக? சொல்லு. தெரியலையே, நீயே சொல்லு. அதுவா, நான் சொல்லட்டா? சொல்ல பார்க்கலாம். நீ என்ன எதுக்கு தேடுவ தெரியுமா? எதுக்கு? சொல்லிருவேன். சொல்லுடா. ஏய் சொல்லட்டா? இதுக்கு மேல கண்ட மணிக்கு திட்டிப்படுவேன், ஒழுங்கா சொல்லிரு. சரி சரி சொல்றேன். நான் டெய்லி வீட்டுக்கு வரும்போது உனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வருவேனா? நான் இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வருவேன்னு உனக்கு பார்க்க ஆவல். அதை விட சாப்பிட, அதுக்காக நீ என்ன தேடுவ. மாடு மாடு. எருமை பண்ணி. அடியே, என்ன பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? சொல்லுடா, எப்படி தெரியுது? சொல்லிருவேன், நீ கோச்சுக்குவ. நான் கோச்சுக்குவேன் அப்படா? நீ என்னடா சொல்ல வர? எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. என்ன என்ன சொல்லு. என்ன சொல்லுவ? என்ன தீனி பண்டாரம்? ஏய், நான் அப்படிலாம் நினைக்கல. நினைக்கலையா? வேற என்ன நினைக்கிற? ஏன் பொண்டாட்டி குழந்தை மாதிரி சாப்பிடறதுக்காக தேடுறான்னு நினைச்சேன். அப்படியா நினைச்ச? நிஜமா? ஆமாண்டி. தீனி பண்டாரம்லாம் நினைக்கலையா? நினைக்கல. அப்படியே நினைச்சாலும் உன்கிட்ட எப்படி சொல்லுவேன்? என்னங்க? பாவம் என் பொண்டாட்டி கஷ்டப்படுவேல. வர வர ரொம்படா. இதுவும் பொண்டாட்டிய கிண்டல் பண்ண படிச்சுக்கிட்ட. பேட் பாய். நானா? நீ ஏதான் ரொம்ப ரொம்ப பேட் பாய். சரி ஓகே, உன்கிட்ட அப்படி இருக்கிறதா நல்லது. சரி சரி, அதெல்லாம் விடு. எதுக்கு அத்தா மாமாவை தேடுற? ஐயோ, திரும்பவும் மொத இருந்தா.
சரி கேளுங்க, எப்போ வருவாங்கன்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னதாமா கேட்டேன். இன்னும் 1 மணி நேரத்துல வந்துடுறேன் நாங்க. ஓ, ஓகே ஓகே. சரி தெரிஞ்சுக்கிட்ட. இனி என்ன பண்ண போற? ம், இப்படி உன் மேல படுத்து தூங்க போறேன். தூங்க போறியா? ஆமா. அவ்வளவுதானா? என்ன 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 அவ்வளவுதானா? சொல்லுடா. அது ஊருக்கு போய் 4 நாள் சுத்தினது காணலையா? இன்னும் என்ன உனக்கு? அதெல்லாம் காணாது. கோடி வருஷம் ஆனா கூட உன்னை பாத்துக்கிட்டே, உன் கூட பேசிக்கிட்டே, உன் கூட சிரிக்க, சண்டை போட, கோபப்பட, அடிக்க, மல்லுக்கட்ட எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பேன். கண்டிப்பா சலிக்காது. 4 நாள்ல உன் கூட சுத்தினா சலிச்சு போகுமா? இன்னைக்கு என்ன பொண்டாட்டிய ஓவரா ஐஸ் பண்ற மாதிரி இருக்கு? அது இன்னைக்கு ஒரு நாள் லீவு. நாளையில இருந்து நீ காலேஜ் போயிடுவ, நான் கடைக்கு போயிடுவேன். ஆ, அதான் இன்னைக்கு ஒரு நாள் எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே. இஷ்டா. ஆமாண்டி. இப்படி ஏதாவது நான் பேசுவேன், நீ பதிலுக்கு பேசுவ. பேச்சு வளருமா? ஆ, சண்டையும் கூட வரும். ஓ, அப்படியே உன் கூட சண்டை போடலாமேன்னு. அது எப்படிடா உனக்கு மட்டும் வீட்ல இருந்தா சண்டை போடணும்னு தோணுது? என்னன்னு தெரியல. உன் கூட சண்டை போட்டாதான் அந்த நாளே சந்தோஷமா போகுது. போகும் போகும், நான் இங்க ஒருத்தி கஷ்டப்படுவேன், உனக்கு சந்தோஷமா இருக்கோ? கஷ்டப்பட்டா என்கிட்ட வந்து தானே அழுவ. ஆ, அது எனக்கு பிடிக்கும். அடே இதெல்லாமாடா பிடிக்கும்? எல்லாமே பிடிக்கும். ஓகே ஓகே, ரொம்ப இந்தா. சரி, நான் அப்படியே தூங்க போறேன். ஹா. அத்தை மாமா சவுண்ட் கேட்ட உடனே நான் எழுப்பி விட்டுரு. ஏ, அவங்க அந்த பிறவும் உன் கூட பெட்ரூம்ல இருந்தா நல்லா இருக்காதுடா. பெரியவங்கல்ல, மரியாதைக்கு அவங்க கூட தான் போய் உட்காந்துருக்கணும். ஓ, அதனால எழுப்பி விட்டுரு. அப்புறம் நான் தூங்குறேன், நீ ஒண்ணு கவலைப்பட வேணாம். நான் நேரம் போலையேன்னு ஜன்னல் வழியா உன் கேர்ள் ஃப்ரெண்ட பாத்துக்கிட்டு. ஓகேவா? ஓகே தான். பாக்குறேன். என்னைக்காவது ஒரு நாள் ஒருத்திய பார்த்து அவளை பிடிச்சிருக்குன்னு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். ஆ, பார்க்கலாம். நீ இப்படி பேசுறதுக்காகவே கூட்டிட்டு வரேன்டி. கூட்டிட்டு வாங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்பிக்கை ம், அளவுக்கு மீறி நம்பிக்கை வைக்காதாடி. ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா அப்புறம் நீ ரொம்ப வருத்தப்படுவ. அப்படியே ஒரு சூழ்நிலை வந்தாலும் என் புருஷனுக்காக நான் வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். ஏய், அறியாமல் நான் இருக்க அழகாக நீ திறக்க காதல் மழை ஆயுள் வரை தூருமடி என்னை மறந்தாலும் உன்னை மறவாது நெஞ்சோடு நான் தூங்கு. அம்மா தானே சொல்றேன். ம், அட அட, செம்ம பாட்டு, அசத்திட்டான் போ. சொக்கி போகிறேன் கட்டபொம்மன் பின்னிட்டாங்கய்யா. தேரா உன்னை பார்த்து நான் கட்டிக்கொள்ளு சொக்கி சோரா. போகிறேன். நிறுத்தடி. எவா அவ? நீயா? அறிவிருக்கா உனக்கு? எனக்கு அறிவு இருக்காவா? சொல்லு சிவகாமி. பின்னாடி கூடி வந்து பேய் மாதிரி கத்துற. நல்ல பாட்டு, ரொம்ப நாள் கழிச்சு போட்டுட்டு இருக்கான். அத நிம்மதியா பாக்க விடுறியா? அடியே, நானே வயித்தெரிச்சல்ல இருக்கேன், இதுல நீ கூட கொஞ்சம் எரிய விடாத. எரிய விடுறேனா? லூசா சிவகாமி நீ? வயிறு எரியுதுன்னா தண்ணிய மோந்து குடி, இல்ல ஆஸ்பத்திரிக்கு போ. என்ன வந்து ஐயோ முடிச்சிட்டான், பாட்டை முடிச்சிட்டான். சே, எல்லாம் உன்னால. பார், திரும்ப அந்த பாட்டை போட முடியுமா? லூசு. நான் லூசா? அட லூசு பிடிச்ச கிறுக்கி, ஆபீஸே தலைகீழ மாறிச்சே, நானே கடுப்படுத்து போயிருக்கேன். இவ ஒரு பாட்டுக்கு அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஐயோ கொடுமையே, நமக்கு வாய்க்கிறதெல்லாம் காலி டப்பாவா தான் இருக்கு. என்னடி அப்படி பாக்குற? ஆமா, நீ பெரிய உலக அழகி. நான் வெச்ச கண்ணு வாங்காம பாக்குறாங்க. இப்ப எனக்கு அந்த பாட்டு வேணும், உடனே போட சொல்லு. பாட்டா? ஆமா, அந்த பாட்டு எனக்கு இப்பவே வேணும். இருந்து போட சொல்லு. நல்லா தானடி இருக்க. திடீர்னு உனக்கு என்னடி பைத்தியம் பிடிக்குது? ஏ சிவகாமி. ஆய் மூறி, சும்மா சிவகாமின்னு கத்திக்கிட்டு. என் புருஷன் கூட ஒரு நாள் கூட இப்படி பேர் சொல்லி நான் கத்தி கூப்பிட்டதில்ல. வீட்டுக்கு வந்து 2-3 நாள் ஆகல, ஒரு நாளைக்கு 100 தடவை கத்துறா. எல்லாம் என் நேரம். நேரத்தை பத்திலாம் நீ பேசாத. ஏய் வாய மூறி, இப்போ உனக்கு என்ன? அந்த பாட்டு திரும்ப போடணும், அவ்வளவுதானே? ஆமா. என்ன பாட்டுடி? அதுவா? உன்னை பார்த்து நான் சொக்கி போகிறேன். ஐயோ, போறியா? போட்டு தொலைறேன். எனக்கு தலைவலிக்கு, நீ போய் காஃபி போட்டு கொண்டு வா. காஃபி தலைவலிக்கு நான் காஃபி வேணும்னு என்கிட்ட கேட்க தெரியுதுல. அந்த மாதிரி நான் என்ன பண்றேன் நீ புரிஞ்சு நடந்துக்கணும், புரியுதா? ஏண்டி வாய மூடிக்கிட்டு இருக்கவே முடியாதா? எப்ப பாரு லொடன்னு. ஆபீஸ்க்கு போனாலும் தலைவலி, வீட்டுக்கு வந்தாலும் தலைவலி. எல்லாம் வீட்டை விட்டு போய் தொலைஞ்சிருச்சியா.
பிசினஸ பெரிய லெவல்ல டெவலப் பண்ணணும், கோடி கோடியா சம்பாத்தியம் பண்ணணும். என்னை விட்டுட்டு போனவங்களாம் என் காலடியில வந்து கிடக்கணும்னு நினைச்சேன். இப்ப என்னன்னா ஆபீஸ்ல ஒருத்தனும் மதிக்க மாட்டேங்கிறான். எல்லாம் வேலையை விட்டுட்டு போறேன்னு நிக்கிறாங்க. இங்க வந்தா இவ தொல்லை. வாழ்க்கையே வெறுத்து போற மாதிரி இருக்கு. என்ன 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 சிவகாமி? ஒன்னும் இல்லடி, மனசே சரியில்லை. ஏன் என்னாச்சு? ஆபீஸ்ல உன்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, வேலை சரியா நடக்கலன்னு சொன்ன. இன்னும் அப்படித்தான் இருக்கா? ஆமா, என் மவனும் என் புருஷனும் இந்த ஆபீஸ்க்கு வந்தாதான் எல்லாம் வேலை பார்ப்பாங்களாம். இல்ல வேலையை விட்டுட்டு போறோம்னு நிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. அது மாதிரி நம்ம கம்பெனிக்கு வர ஆர்டர்லாம் எல்லாம் கேன்சல் ஆகுது. கேட்டா சக்தி வேல்முருகன் இருந்தாதான் எல்லாம் ஆர்டர் கொடுப்பாங்களாம். ஷோ, தலை வலிதான். அது ஒண்ணும் இல்ல சிவகாமி, பணங்கிற திமிர நீ காமிச்சிட்ட. அதனாலதான் உன்னை பார்த்தோன்னே எல்லாம் ஓடுறாங்க. பணக்காரியா இருக்கலாம், ஆனா அதே டைம் பணிவாவும் இருக்கணும். உனக்கு தான் அது தெரியாதே. வாய மூடுடி. யாரு யாருக்கு சொல்லித் தர்றது? எப்பார் பேச புலம்ப ஆள்லேன்னு உன்கிட்ட 2 வார்த்தை பேசுனா உடனே ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டு வந்துருவியா? எனக்கே பாடம் நடத்துறியா? ஏய் சிவகாமி, நிறுத்துடி. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இன்னொரு தடவை இந்த மாதிரி வாய் கொழுப்பா பேசுன அவ்வளவுதான், பாத்துக்கோ. என்ன என்ன பண்ணுவ? என்ன வேலை விட்டுட்டு போன்னு சொல்வியா? ஏய் சிவகாமி, இந்த நிமிஷம் நான் வெளியே போனா கூட அடுத்த நிமிஷம் எனக்கான வேலையை பார்ப்பேன், நான் சந்தோஷமா இருப்பேன். ஆனா உன்னால முடியுமா? திமிரு இருக்கிற இடத்துல வெறுமை தான் இருக்கும். என்னைக்கு உன் திமிர வெறியோ அன்னைக்குதான் நீ சந்தோஷமா இருப்ப. ஏய் ஏய் ஏய், இது நான் திமிர்ல சொல்லல. உன் வீட்டுல வேலை பார்த்து உன்னோட சாப்பாடு தானே சாப்பிடுறேன். இந்த நன்றியில பேசுறேன். வயசான காலத்துல சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேனா உன் குடும்பத்தோட வாழு. இல்லைன்னா இப்படிதான் நாரி போய் தான் இருக்கணும். ஏய் ஏய், எனக்கு எப்படி இருக்கணும்னு தெரியும்டி. இங்க பார், நான் ஒன்னும் சும்மா கிடையாது. கோடிக்கே அதிபதி. என்னால என்ன வேணாலும் செய்ய முடியும், எதை வேணாலும் மாத்த முடியும், எப்படினாலும் வாழ முடியும். 2-3 நாள் என் வீட்டுல வந்து இருந்துட்டு எனக்கே அட்வைஸா? இருடி, இனி இந்த வீட்டுல தான் இருப்ப. நீ வாழ்க்கையில நான் எப்படி முன்னேறி என்னை விட்டுட்டு போன எல்லாத்தையும் எப்படி திரும்ப வர வைக்கிறேன்னு மட்டும் பாரு. அதெல்லாம் பார்த்துட்டு நீ இந்த வீட்டை விட்டு போ. பார்க்க வேண்டியதுதான். இதெல்லாம் எந்த ஜென்மத்திலும் திருந்தாது. வயசான காலத்துல கிளவி பாவமேன்னு அட்வைஸ் பண்ணா இது திரும்ப நம்மகிட்டே பாஞ்சிட்டு வருது. போட்டும் போட்டும், நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போம், ஜாலியா மூக்கு பிடிக்க சாப்பிடுவோம், டிவி போட்டு பாட்டு கேட்போம், டான்ஸ் ஆடுவோம். நம்மளோட லைஃப் இதுதான். இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு போலாம். ஏய் ஏய், வாட் சிவகாமி? போடி போய் காஃபி போட்டு கொண்டு வா. ஓகே சிவகாமி. காஃபி சூடாவா இல்ல ஜில்லுனா? காஃபி ஜில்லுனா? ஏய் ஏய், சும்மா சும்மா ஏன்னு கத்திக்கிட்டு வயிறெல்லாம் எரியுதுனேல, அதான் காஃபி ஜில்லுன்னு வேணுமான்னு கேட்டேன். சூடா குடிச்சா இன்னும் கொஞ்சம் எரியாது? எரிஞ்சாலும் பரவாயில்ல, போய் சூடாவே கொண்டு வா. எரியதான் ஜெயிக்கணும்னு என்ன வரும்? போடி. எரிய ஜெயிக்கணும்னு என்ன வருமா? ஜெயிக்கிற மூஞ்ச பாரு. சிவகாமி, இங்க வந்த 3 நாளேவும் உன் குணம் என்ன, உன் புத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன பண்ணாலும் சரி, தலைகீழ நின்னு தவமே இருந்தாலும் சரி, உன்னால ஜெயிக்க மட்டும் முடியாது. எத்தனை நாளைக்கு ஆடுறேன் நானும் பாக்குறேன். போடி, சீக்கிரம் போட்டு கொண்டு வா. ஒரு காஃபியா இல்ல 2 காஃபியா? 2 எதுக்குடி? ஓ குணாவுக்கு. குணாவா? அடியே, இந்த குணா குணான்னு சொல்லி 2 நாளா ஓ கூட தான் படுத்துட்டு இருக்கேன். போதண்டி, இனி அவன் பேர் சொன்ன. ஐயோ ஐயோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் கோடிக்கு சொந்தக்காரினா, ஆனா இந்த தெரு கோடிக்கே பயந்தவங்கோலி இவதான். ஏடி வள்ளி. ஐயே கத்தாத. ஒரு காஃபியே நல்லா கொதிக்க கொதிக்க கொண்டு வாரேன். போ போ. இப்ப என்ன பண்றது? ஆபீஸ்ல எல்லாரும் நம்ம புருஷனும் மகனும் வந்தாதான் வேலைக்கு வருவோங்கிறாங்க. என்ன பண்ணலாம்? இதுகளெல்லாம் வேலையை விட்டு தூக்கிட்டு புது ஆள்களை போடலாமா? போடலாம். இவங்களுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கூட, நம்ம வேலையை பர்ஃபெக்டா செய்வாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இவங்க சொல்றதுக்கெல்லாம் நம்ம சரி சரின்னு சொல்றதுனாலதான் திமிரு வச்சு போச்சு. நம்ம கிட்டே சம்பளத்துக்கு இருக்கிறவங்க நம்மளையே அதிகாரம் பண்றதா? இவங்க கிட்ட எல்லாம் பொருத்தும் போக கூடாது, நம்ம பணிஞ்சும் போக கூடாது. வேலையை விட்டு நாளைக்கே தூக்குறேன், புது புது ஆள்களை இறக்குறேன். கம்பெனியை எப்படி ரன் பண்ணணும்னு எனக்கு தெரியும். பாத்துரலாம். ராஜானா, குட்டி தம்பி நம்ம வீட்டுக்கு வந்துட்டான். இனி ஒரே ஜாலிதான். இப்போ உனக்கு சந்தோஷமா? டெய்லி தம்பிய பார்க்கணும்னு கேப்பேல, இனி தம்பி பக்கத்திலே இருக்கலாம். சாதனா, சொல்லுனா. ஒரு மாதிரி டயர்டா தெரியுது, கொஞ்ச நேரம் படுக்கிறியா? இல்லனா, நான் ஓகே தான். இல்ல மண்டபத்துல இருந்தாலும் உனக்கு ஒரு மாதிரி இருக்கும்னு வீட்டுல தான் இருந்த, எதுவும் செய்யல, நார்மலா தானே இருக்க? நார்மல் தானா? கூட்டமா இருக்கிற இடத்துல ரொம்ப சத்தமா இருந்துச்சுன்னா தலை வலிக்கும்னா, அதான் மண்டபத்துக்கு வரல.
சரிம்மா சரிம்மா. ராஜு அண்ணா உன் குழந்தைய பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. எவ்வளவு அழகா தூங்குறான்னு பாரு. சாதனா, சொல்லுண்ணா. எங்க வீட்லயே இருக்கியா? இங்கயா? ஏமா? ஆ, அண்ணா. இதோ சங்கவி ராகவி வந்திருக்காங்க. அவங்க ஒரு வாரம் இங்க இருப்பாங்க. நீயும் கூட இரு. ஜாலியா வெளிய போக சுத்த நல்லா இருக்குமா? ஆஹா இல்லண்ணா, அண்ணன் என்ன ரொம்ப வெளியே போக கூடாதுன்னு சொல்லியிருக்கான். இருக்கட்டும்ண்ணா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரேன். ரொம்ப உன்னை கஷ்டப்படுத்தி எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேமா. உன்னால போக முடிஞ்ச இடத்துக்கு போலாம். ஆ, இல்லண்ணா, எனக்கு எங்க அம்மா பக்கத்துல இல்லாம தூக்கம் வராது. அதனால இங்க தனியா. நாங்க இத்தனை பேர் சுத்தி இருந்து நீ தனியா. சாரிண்ணா, அப்படியே பழகிருச்சு. அம்மா மேல காலை போட்டாதானே தூக்கம் வரும். அப்படிப்பட்ட பொண்ணு எதுவுமே வேண்டான்னு துணிஞ்சு வெளியே வந்தாச்சு. ஆமாண்ணா, எல்லாம் ஒரு தைரியம் தான். ராஜு மாமா. சொல்லுமா. நாம எப்ப போலாம்? எங்கம்மா? என்ன மாமா எங்கன்னு கேக்குற? வெளிய எங்கயாவது கூட்டிட்டு போறேன்னு சொன்னேல. அதான் சங்கவி தூங்குறாளே, தூங்கி எழுந்திருக்கட்டும். சாயங்காலம் 6 மணிக்கு மேல போலாம். 6 மணிக்கு மேலயா? ஆமா ஆமா, போ. நீயும் போய் கொஞ்ச நேரம் தூங்கு. ஆஹா, எனக்கு தூக்கம் வரல. போமா. போ மாமா, நான் இங்க உன் கூட தான் இருப்பேன். மண்டபத்துல இருந்து வந்ததுல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன். 1000 மாமா கூட்டிருப்பா. ராஜு அண்ணா, உனக்கு என்னடா? தம்பியை என் கையில கொடுங்கண்ணே. உன் கையிலயா? ஆமா ராஜு அண்ணா, கொடுங்க கொடுங்க, தம்பியை தூக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆ, ஏய் டாமி, தம்பி எப்பெல்லாம் தூக்க முடியாது. தம்பிக்கு 3 மாசம் ஆனாதான் தலை நிக்கும். அதுக்கப்புறம் தூக்கலாம். 3 மாசமா? ம். அது வரைக்கும் நான் தூக்க கூடாதா? கண்டிப்பா யாருமே தூக்க கூடாது. 3 மாசம் கம்ப்ளீட்டா முடிஞ்ச பிறகுதான் தூக்கணும். ஓகேவா? சரி. இவங்க கருப்பி, பக்கத்துல உட்காந்து பாருங்க. குழந்தையில தூக்கலாம் கூடாது. நமக்கு ஒண்ணு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஓ அப்படியா? ஆமா, இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சப்புறம் குழந்தையெல்லாம் தூக்குவோம். ஆ, அதுக்கு நாம கல்யாணம் பண்ணிக்கணுமே. பண்ணிக்கலாம் இவங்க. இன்னும் 2 வருஷம் ஆகட்டும். ஆ சரி சரி. என்னங்க? என்னம்மா? தம்பியை கொடுங்க, கீழே படுக்க போடலாம். கையிலே வச்சிட்டு இருந்தா அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. பாரு எப்படி ஜம்மான்னு படுத்து தூங்குறானு. அப்பா மடிதான் அவனுக்கு மெத்த. என்னங்க, கையிலே வச்சிட்டு இருந்தா குழந்தைங்களுக்கு அலுப்பா இருக்கும். பக்கத்திலே கீழே கூட படுக்க வைங்க. முழிக்கிற வரைக்குமா? தூங்கி முழிச்சோன்னா அவன் கையில கொடுத்துறேன். அது வரைக்கும் நான் வச்சிருக்கேன். என்னங்க, குழந்தை மாதிரி அடம் பிடிக்காதீங்க. எவ்வளவு நேரம் தம்பியை கொடுப்பீங்க? நானும் நின்னுக்கிட்டே இருக்கேன். உன்னை யார் நிக்க சொன்னா? வா வந்து உட்காரு. என்னங்க? போ, நீ போய் படுத்து தூங்கு. இதோ சங்கவி பக்கத்து ரூம்ல தான் தூங்குறா. அவ கூட போய் படுத்துக்கோ போ. ஆஹா, இவங்க கேட்க மாட்டாங்க. போய் அத்தை கிட்ட தான் சொல்லணும். ஏய், எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? ஆமாமா, குட்டி தம்பிய பாத்துட்டு இருக்கோம். பாருங்க பாருங்க. டேய் ராஜு. மா. என்னடா பிள்ளைய கையில வச்சுட்டு உட்கார்ந்திருக்க? ஏமா? பிள்ளைக்கு உடம்பெல்லாம் வலிக்கும். சும்மாவே இன்னைக்கு ஃபங்க்ஷன், பிள்ளை எல்லாரும் ஆளாளுக்கு தூக்கி இருக்காங்க. அதுக்கே இன்னைக்கு நைட் எல்லாம் என்ன செய்ய காத்திருக்கானோ. இன்னும் கையில வச்சுக்கிட்டேவும். எழுந்துரு, பிள்ளைக்கு ஒரு தொட்டில கட்டு. தொட்டில போடு, இல்ல கட்டில கீழே படுக்க போடு. மா, கொஞ்ச நேரம் நான் தூங்குற வரைக்கும். அட்டி வாங்க போற. அத்தை, இதத்தான் நான் அப்பையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் கையிலயும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி கீழே படுக்க போடுங்கன்னா அதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்? அடே மா. பச்சை பிள்ளை மாதிரி நீ உட்காந்து அடம் பிடிச்சுக்கிட்டு பிள்ளைய குடுறா. அழகா தூங்குறாமா. தூங்குற குழந்தைய எழுப்ப கூடாது. இருங்க இப்ப முழிச்சிருவா. முழிச்ச உடனே கொடுத்துறேன். ஐயோ, சரி பூமாரி விடுமா. இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கேன்னு கையில தூக்கி வச்சிட்டு இருப்பா. நாளைக்கு எனக்கு ஆபீஸ் ஓடிடும் கழுத. நீ வா, நம்ம மாமாட்ட சொல்லி தொட்டில கட்டுவோம். இங்க ஹால்ல கட்டிடலாமா? சரிங்கத்தா, ஆனா இங்க பெட்ரூம்லயும் ஒண்ணு. ஆமாமா, நைட்டு நீங்க தூங்க போட கொஞ்சம் வசதியா இருக்கும். சரி இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு கட்டிடலாம். சரிங்கத்தா. சரி நீ ஏன் நினைக்கிட்டே இருக்க? வா, தொட்டில கம்பு வேஷ்டி இதெல்லாம் எடுத்து கொடு. சரிங்கத்தா, இதோ வாரேன். சாதனா, ஆ, வீட்டுக்கு போலாமா? இப்பவே வா. அப்பா 6 மணிக்கு மேல தானே வாரேன்னாங்க. இல்லம்மா, இப்ப வாரேன்னு சொன்னாங்க. சக்தி, ஸ்வேதா, சிவானி புது வீட்டுக்கு போயிருக்காங்களாம். திருவும் வாசுகி மட்டும் தான் வீட்டுல இருக்காங்க. ஆமா, வீட்டுக்கு போனா அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம். இப்பதானே எல்லாம் பிரியாணி சாப்பிட்டுருக்கு. அதுங்களே என்ன பசிக்கும்? ஏய், திரு இந்த டைம் காப்பி குடிப்பாண்டி. அம்மா போய் போட்டு கொடுத்தா அவனுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். வாமா, அப்பா வாரேன்னு இருக்காங்க. இன்னொரு நாள் நீ சொல்லு. காலையில அப்பா இங்க கொண்டு வந்து விட சொல்றேன். சாயங்காலம் வீட்டுக்கு வா. சரிம்மா, இருக்கட்டுமே ராதாக்கா. நைட்டு கூட கொண்டு வந்து விட சொல்றேன். இல்ல சாந்தி, அவ இருக்கத்திலே திடீர்னு சொன்னங்குவா. படுக்கணும்பா, அது செய்து இது செய்தும்பா. அவளுக்கு எங்க வீடு தான் செட் ஆகும். சரி, இன்னொரு நாள் கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா. சாதனா வாமா. சரிங்கம்மா. சரி சாந்தி, நாங்களும் கிளம்புறோம். அண்ணன் கிட்ட சொல்லிருங்க. சரி அப்பப்பா வந்துட்டு போங்க. கண்டிப்பா. நான் வரேன் பெரியமா. ராஜாண்ணா, பூமாரி அக்கா, நான் கிளம்புறேன். சரிம்மா. சாந்திமா, என்னடி
உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. காஃபியா டீயா? டீ. ஓகே சாந்திமா. பாத்தீங்களா என்னடி, திருவோட அம்மாவுக்கு திருவண்ணை மேல பாசம். அங்க பொண்டாட்டி கூட தான் இருக்காங்க. அவங்க டீ காஃபி போட மாட்டாங்க. இங்க இருந்து கிளம்பி போறாங்க. என்னமா இது அநியாயமா இருக்கு. அநியாயமா இருக்கா? இதுல என்னடி நீ அநியாயத்தை கண்ட? ஆமா சாந்திமா, மாமியாரா ஒரு மருமகிட்ட என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? இத்தனை மணி ஆயிடுச்சு, என் மகனுக்கு காபி போட்டு கொடுன்னு சொல்லணும். ஓ, இவங்க என்னன்னா மருமகளை சொல்லாம இவங்களே போய் காபி போட்டு கொடுக்க போறேன்னு சொல்றாங்க. என்னமா இது நியாயம்? இதுல உனக்கு என்னடி? எனக்கு ஒண்ணு இல்லம்மா, ஊர் வழக்கத்தை சொன்னேன். ஏ கருப்பி, இதுதான் ஊர் வழக்கமா? ஆமா ராஜண்ணா, மாமியார் மருமகனா எப்படி இருக்கணும்? இவங்க என்னன்னா அதுக்கு தலைகீழா இருக்காங்க. போதுண்டி, ரொம்ப சிரிக்காத. வேலை பார்க்காம இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீயா இருங்கன்னு உங்களை இங்க இருக்க விட்டேன் பாத்தியா? அதான் மூளை குண்டக்க மண்டக்க யோசிக்குது. போங்கடி போங்க ரெண்டு பேரும். சாந்திமா, என்னடி? ஒண்ணு இல்லம்மா, போய் காஃபி போட்டு கொண்டுட்டு வாரேன். போடி போ. வாங்க, இவங்க உலக வழக்கத்தை சொன்னா இவங்க எல்லாம் கடுப்பாகிறாங்க. ஏன்னா நம்ம சாந்தி அம்மாவும் நம்ம உலக வழக்கப்படிதான் இருப்பாங்க. ஆமா ஆமா. அதான் திரு அம்மா பார்த்து பொறாமப்படுறாங்க. பொறாம பிடிச்சவங்க. ஆமா கருப்பி. ஏய், ரெண்டு பேர் பேசுறது என் காதுல கேக்குது. ஒழுங்கா ஓடிடுங்க. கேட்டுச்சா? ஆமா ஆமா, வா போயிடலாம். வாய பத்தியாடா ரெண்டுக்கும். ஆமாமா. அடியே, நீ மட்டும் இருக்கடிங்க உட்கார்ந்திருக்க. ஓடி, நீ அவ கூட போய் கொஞ்ச நேரம் தூங்கு. எனக்கு தூக்கம் இல்ல பாட்டி. தூக்கம் இல்லாட்டியும் கொஞ்ச நேரம் படுடி. இந்த நைட் ஃபுல்லா ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கீங்க. இன்னைக்கும் ஃபங்க்ஷன், கால்ல இருந்து அங்க மண்டபத்துல தான் நின்றுக்க. போ, போய் கொஞ்ச நேரம் படு. நான் இங்க தான் இருப்பேன். ராகவி, அம்மா தான் சொல்றாங்கல்ல, போ. தூக்கம் வந்தா நான் இங்கே படுத்து தூங்கிக்கிறேன். நான் தம்பி கூடயே இருக்கேன். என்னடி, அப்பதான் வரைக்கும் மாமா கூட இருக்கேன். என்ன இப்ப என்ன தம்பி? அதுவா, தம்பி இருக்கிற இடத்துலதான் மாமா இருப்பாங்க. அதனால ரெண்டுமே ஒண்ணுதான். சரிதான், இன்னைக்கு இப்படியே பாத்துக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். கிட்டத்தட்ட 2-3 மாசம் ஆச்சு அவங்க அம்மா வீட்டுல போய். இன்னைக்குதான் வந்திருக்கா. உட்காந்து மனசு விட்டு பேசலாம் நினைச்சேன். இனி ஒரு வாரம் முடியாது. முடியவே முடியாது. தனியாவே உட்காந்துட்டுருங்க. ஏய் அடியே, போடா மாமா. அத்தை, வாங்க அத்தை. அவங்க உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. நாம போய் தம்பிக்கு தொட்டில் கட்டுவோம். சரிம்மா வா. ஏய் பூமாரி, சொல்லுங்க. எங்க போற? உட்காந்துரு. எனக்கு வேலை இருக்கு மாமா, நான் கிளம்புறேன். அடியே அடியே, அவ்வளவுதானா? மாமா, சொல்லுமா. தூக்கமா வருது, தூங்கட்டா? தூங்கு தூங்கு, நல்லா தூங்கு. சரிங்க மாமா. ஏய் கீழே. டேய் கண்ணுக்குட்டி, இவ உங்க அம்மாக்கு போட்டியாலாம் வரமாட்டா, உனக்கு போட்டியா தான் வருவா. அண்ணா, எனக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? ரூம் எல்லாம் எல்லாம் நல்லா இருக்குண்ணா. இல்ல, நம்ம வீட்ல இதை விட ரொம்ப வசதியா இருந்தோம். ஐயோ போனா, வசதியா முக்கியம். இருக்க இடம் இருந்தா போதும். வசதி எல்லாம் தேவையில்லண்ணா. ஏதாவது நமக்கு கிடைச்சிச்சேன்னு சந்தோஷப்படலாம். அது உண்மைதான் சிவானி. இதெல்லாம் பெரியப்பா நம்மள பார்த்தனால கிடைச்சது. இல்லனா இல்லனா என்னண்ணா ஆக போகுது? தைரியமா வெளியே கூட்டிட்டு வந்த உன்னால நீங்க என்ன நல்லா பாத்துக்காமையா விட்டுருவ? சத்தியனா, எப்பவுமே எனக்கு உன் மேல நம்பிக்கை உண்டு. அதெல்லாம் நீ கரெக்டா பாத்துக்குவானா? இந்த நம்பிக்கை போதும்டா. அண்ணன் கண்டிப்பா நல்ல வேலை பார்த்து பெரியப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கி பெரியப்பா கம்பெனியும் நல்ல லாபத்துல கொண்டு வந்து பாரு, நமக்குன்னு ஒரு சொந்த வீடே வாங்கிடலாம். சரிண்ணா. அண்ணா, அம்மாவை பாத்தியா? எப்படி இருக்காங்க? பாக்கலாமா, கேட்டுட்டு தான் இருக்கேன். கேட்டுட்டு வீட்டுக்கு ஒருத்தவங்கள வேலைக்கு போட்டிருக்காங்களாம். அப்புறம் ஆபீஸ்க்கு டெய்லி போயிட்டு வராங்க. உன்கிட்ட இத சொல்லலையே. நம்ம கம்பெனியோட அம்மா கம்பெனியோட பிசினஸ் டீல் பண்ணிக்கிட்டு இருந்தோமே, எனக்கு தெரிஞ்சவங்க பார்ட்னர் எல்லாம். ஆமாண்ணா. அவங்கெல்லாம் அம்மா கூட பிசினஸ் வச்சுக்கலையாம். ஏனா? என்னமோ என்கிட்ட பேசுறாங்க. நீங்க ஏதாவது ஆர்டர் இருந்தா கொடுங்க, நான் பாக்குறேன். உங்க அம்மா கம்பெனில இருந்தாங்கன்னா நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு. அப்புறம்னா என்ன பண்ணன்னு தெரியலமா, பாக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன். ஏனா? ஏன் அப்படி? அம்மாவோட செய்கைதாமா. அம்மா பண்றது கோபம் யாருக்கும் பிடிக்கல. சரி பார்க்கலாம். இனிமேல் அதெல்லாம் நேர்ல அவங்களா பார்க்க போறாங்க. அதெல்லாம் பார்த்தாது இப்படிதான் இருக்கணும்னு அவங்க ஒரு ரெகுலர் வந்தா சந்தோஷம் தானே. சந்தோஷம்தான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டேனா, அம்மாலாம் எந்த காலமும் மாற மாட்டாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்தே அம்மா இப்படிதான். இப்ப என்ன திடீர்னு மாறவா போறாங்க? சரி சிவானி, அவங்க இது தனியா இருந்து பார்க்கணும்னு முடிவு எடுத்தாங்க. என்னனாலும் சமாளிச்சு வரட்டும். சரி, உனக்கு வீடு பிடிச்சிருக்கல, இனி நாம இங்கதான் இருக்க போறோம். உனக்கு ஓகே தானே?
ஓகேண்ணா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிம்மா, நாளையில இருந்து நம்ம எல்லாம் இங்க வந்துடலாம். ம். சக்தி, கடைக்கு போகணும்னு சொன்னேல, எப்போ போலாம்? இன்னைக்கு போவேன்னு சொன்ன. ஆமா ஸ்வேதாமா, போகணும். என்ன வாங்க போறீங்க? வீட்டுக்கு தேவையான பொருள் தான். சிவானி நீ வாரியா? அண்ணா, நான் எதுக்கு? அதாம்மா கேக்குறேன். ஏன்னா நீ திரும்பவும் அலையிற மாதிரி இருக்கும். நீ வேணா இங்கேயே இருக்கியா? அண்ணன் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன். இங்கேயே வா. இங்கேயே எப்படி? அண்ணா, நீ வர லேட் ஆகுமா? இல்லம்மா, சீக்கிரம் வந்துருவேன். அண்ணன் இப்போ கார்ல போல, பைக்ல தான் போறேன். நீயும் கூட வர்றது சிரமம், அதான் யோசித்தேன். ஒன்னும் பிரச்சனை இல்லண்ணா, நான் வேணா இங்க இருந்துக்கிறேன். இருந்துக்கவே இல்ல. ஏன்னா அப்படி கேட்க? இல்லம்மா, புது இடம்ல அதான். ஐயோ அண்ணா, அப்பனா பயமா இருக்குமா? ஏய், உன்னை பயமுடுத்துறதுக்காகலாம் சொல்லல. உனக்கு ஓகேனா இரு, இல்லாட்டி கூட வா. எல்லாரும் கார்ல வேணா போலாம். இல்லண்ணா, எனக்கு கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு. வீட்ல இருந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா தனியா? ஆமா சக்தி, சிவானி மட்டும் எப்படி தனியா? இல்ல இல்ல, நான் இருந்துக்குவேன். அண்ணா, ஒன்னும் பிரச்சனை இல்லையே, தனியா இருந்துக்குவேன்ல. இருந்துக்கிடுவாமா, இரு, அண்ணன் சீக்கிரம் வந்துடுறேன். சரிண்ணா. சரி வா, கதவை போட்டிக்கோ. நான் வந்து கூப்பிட்டாதான் கதவை திறக்கணும். சரிண்ணா. சிவானி, கவனமா இரு. சரி ஸ்வேதா, ஆனா சீக்கிரம் வந்துருங்க. போலாமா சக்தி? வாமா. சிவானி வா, கதவை லாக் பண்ணிக்கோ. சரிண்ணா. சிவானி, கவனமா இரு. சரி ஸ்வேதா. வீடு ரொம்ப அழகா தான் இருக்கு. இனி அண்ணே வர வரைக்கும் நம்ம டைம் பாஸ் போன் தான். இன்னைக்கு எடுத்த போட்டோ எல்லாம் பார்க்கலாமா? நம்ம அபிமா கூட போட்டோ எடுத்தோம். ராம் கூட சேர்ந்து ஒரு போட்டோ கூட எடுக்கல. ஆமா, இன்னைக்காவது ட்ரை பண்ணுவோம். இனி யாரும் அபி என்ன பண்ணுவா, ராம் என்ன பண்ணுவா? ரெண்டு பேரும் என்ன நினைப்பாங்களா? இல்ல நான் தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கேனா? லட்டுக்கு தட்டி கொடுத்தா போதும், அழகா தூங்குது செல்லம். இன்னைக்கு பாரு, சீக்கிரம் தூங்கிட்டா. பகல்ல தூங்குனா நைட்டு தூங்கவே மாட்டா. இன்னைக்கு என்னமோ பகல்ல சிவானி தூங்க வச்சா. இப்ப மணி 7 கூட ஆகல, தூங்கியாச்சு. இன்னைக்கு மண்டபத்துல விளையாண்ட விளையாட்டு அப்படி. அதான் லட்டுமா அலுப்புல தூங்கிட்டாங்க. சிவானி சிவானி நம்ம குழந்தை மேல எவ்வளவு பாசமா இருக்கால. ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப வெகுளியும் கூட. நான் பேச மாட்டேன்னு சொன்னதுக்கு எவ்வளவு கோபம். அதை விட எத்தனைடா. என் நிஷாவும் இப்படித்தான். நான் அவன் மேல கோபமா இருந்தா என்ன பேச வைக்கிறதுக்காகவேவும் வாயா போயான்னு ரொம்ப அழகா பேசுவா. நிஷா, உன்னை நினைக்க மொத்தல ரொம்ப கஷ்டமா இருக்குடி. என்னை விட்டுட்டு இப்படி போயிட்டேல. இந்த செல்லத்தை பார்க்காம நீ போனதுக்கு நான் தான் காரணமா இல்ல விதி காரணமான்னு தெரியல. ஆனா நான் ஏதோ ஒரு பாவம் பண்ணிருக்கேன். அதனாலதான் பாத்தியா நம்ம பிள்ளை உன் பாசம், தாய் பாசம்னா என்னன்னே தெரியாம வளர்றா. அவளுக்கு தெரிஞ்சதுலாம் நான் தான். ஆனா இப்படி ஒரு கஷ்டம் எந்த குழந்தைக்கும் வரக்கூடாது. அம்மா முகத்தை பார்க்காமே இருக்காளே. அதனாலதான் என்னமோ சிவானிய பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சிவானிய பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுறா. அவளை அம்மான்னு கூப்பிட மொத்தல லட்டுமா உனக்கு மட்டும் இல்லடா, அப்பாவுக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒண்ணுமே புரியல. இதுக்காக சிவானி என்ன பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் சந்திப்பேவும் என்ன அவ்வளவு திட்டுனா. ஃபர்ஸ்ட் மட்டும் இல்ல, அடுத்தடுத்து பார்க்க மொத்தலாம் என்னன்னு தெரியல. சிவானி ஆரம்பத்துல இருந்தே உன் மேல கோபம் எனக்கு வந்ததில்ல. ஏன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. இன்னைக்கு என்ன சொன்னா, ராம் நீ என்ன பாத்துக்க மாட்டியா? பாத்துக்கணும்னு ஆசைதான், ஆனா ஏதோ ஒண்ணு தடுக்குது. நீ படிக்கிற பொண்ணு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு லைட்டா கூட உன்கிட்ட காமிச்சுக்க மாட்டேன். நல்லா பாடி. இப்படியே எல்லாரோட லைஃபும் இருக்காது. இப்ப நீ என்ன ராம் ராம் சுத்தி வர, இது வெறும் அஃபெக்ஷனா கூட இருக்கலாம். ஆனா ஃபியூச்சர்லயும் உனக்கு இப்படியே என்ன பிடிச்சிருந்ததுன்னா அப்புறம் பார்க்கலாம். அது வரைக்கும் உன்னை எந்த விதத்திலயும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஃப்ரெண்டா மட்டும் தான் பேசுவேன். நம்ம ரெண்டு பேரும் எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன திடீர்னு விக்கல் வருது? அப்பனா ராம் என்ன நீ நினைக்கிறியா? நினைச்சாலும் நினைப்ப. நீ என் கூட ஃப்ரெண்டா பழகணும்னு நினைக்கிற. நானும் தான் ராம். ஆனா எனக்கு கல்யாண வயசு வரும்ல, என் அண்ணங்க எனக்கு மாப்பிள்ள பார்ப்பாங்கல்ல. அப்போ முதல்ல கண்டிப்பா நான் ஒன்னதான் சொல்லுவேன். எங்க அண்ணனுக்கு பிடிச்சா கல்யாணம், இல்லனா இப்படியே ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துட்டு போலாம். ஆனா அபிக்குட்டிய கண்டிப்பா நான் நல்லா பாத்துக்குவேன். என் லட்டு குட்டிய நீ பாத்துக்குவேன்னு தெரியும். ஆனா இது சரியா தப்பான்னு தெரியல சிவானி. எந்த அளவுக்கு நான் கஷ்டத்துல இருந்திருப்பேன் தெரியுமா? என் லட்டு குட்டி மட்டும்தான் எனக்கு ஒரே ஆதரவு. அவளை பார்த்தா மட்டும்தான் சிரிப்பு வரும். அவ மட்டும்தான் என் உலகம் சந்தோஷம் நினைச்சேன். ஆனா நீ வந்த பிறகு உன்கிட்ட நான் சிரிக்கிற சிரிப்பு நீ தந்தது. என் மனசுல உள்ள கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது உன்னால. இதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் சிவானி. என்னாலையும் ராம் உன்னை மறக்கவே முடியாது. என் லைஃப்ல இனி நீ மட்டும்தான்.
ஏதாவது ஒரு சூழ்நிலையில நீ இல்லைங்கிற நிலைமை வந்தாலும் உன்னை மட்டுமே நினைச்சிட்டு இருந்துருவேன் ராம். எனக்குன்னு கண்டிப்பா வேற லைஃப் கிடையாது. எனக்கு இனிமேல் நீயும் அபிக்குட்டியும் தான்.